ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லாரையும் இந்த காலை வேளையில் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. நல்லா சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ஜெப நேரத்தை, நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். டெல்லி பட்டணத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம். இங்கே அருமையான பாஸ்டர் சாலமன் அவர்களை கொண்டு வந்து தேவன் பயன்படுத்துகிற அந்த காரியங்களை பார்க்கும்போது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் இந்த ஊழியத்தை இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக பண்ணுவார். பாருங்க, 2 பேர் தான் கை தட்டுறாங்க. அல்லேலூயா. ஆமென். உள்ள என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லவர்கள். அல்லேலூயா. ஒருவேளை புரியலைன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் இந்த ஊழியத்தை இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம். உங்களோடு கூட நான் நேரத்தை எடுக்காமல் கொஞ்சம் வேகமாக ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், 31ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். நம்ம எழும்பி நின்று இந்த வசனத்தை வாசித்து விட்டு உட்காரும்படி உங்களை அன்புடன் கேட்கிறேன். நான் ஏன் இந்த வசனத்தை இங்கே ஃபஸ்ட் சர்வீஸில் நான் வேறு பேசினேன், இங்கே அதே தான் பேசணும்னு யோசித்தேன். ஆனால் தேவன் என்னை இங்கே உங்களுக்கு வேறு ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதனால் அதன் அடிப்படையில் நான் வருகிறேன். ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரைக்கும் நம்ம இணைந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? ஆமீன் சொல்ல முடியுமா? குட். வாசிப்போமா? அக்காலத்தில் நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் அப்படியே உங்கள் கைகளை வைங்க. இங்கே 3 முறை மறுபடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை வருகிறத நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் இந்த காலை வேளையில் மறுபடியும் உங்களை கட்ட போகிறார். மறுபடியும் உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். மறுபடியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நல்லா அப்படியே உங்கள் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி இந்த வசனத்தில் அப்படியே கைகளை வைத்து கர்த்தர் என்னோடு கூட பேசணுன்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட அல்லேலூயா அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். போதாது. நல்லா அப்படியே வாய்களை திறந்து ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தான் வாய்களை திறக்கணும். ஆமென், அல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் போய் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்கள் போய் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இந்த இடம் ஃபுல்லாக உங்கள் கண்ட்ரோலில் வருவதாக ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இருக்கிற நிறைய பேர் இடிக்கப்பட்ட நிலையில், உடைக்கப்பட்ட நிலையில் வேதனையோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்கள மறுபடியும் கத்த நீர் கட்ட போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நல்ல வாய்களை திறந்து ஆமென், 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 ஆமென். இன்னைக்கு காலையில் நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்களை திரும்பவும் கட்ட போகிறார். திரும்பவும் உங்களை கட்ட போகிறார். திரும்பவும் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். திரும்பவும் உங்களை உயர்த்த போகிறார். திரும்பவும் அந்த மேன்மைகளை அனுபவிக்க போகிறீர்கள். ஒரு விடுதலை இறங்கி வரப்போகிறது.
அல்லேலூயா, அல்லேலூயா. ரகலதாலியா கரபலபரபலபரபா. எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக, எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக. அல்லேலூயா. ஒரு விடுதலை உண்டாகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்களுக்கு தேவையான வார்த்தைகளை கத்த தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலையும் நான் என்ன பேசணும் அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிறதா சொன்ன சமயத்தில் சகரியா 9:9 தான் என்னுடைய உள்ளத்தில் ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இங்கே வரும்போது ஆண்டவர் எனக்கு சில வார்த்தைகளை மாற்றி கொடுத்ததை பார்க்க முடிந்தது. ஏன் தெரியாது, இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் மறுபடியும் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. மறுபடியும் அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏற்கனவே நீங்கள் சில ஆசீர்வாதங்கள் இருந்தீங்க. அந்த ஆசீர்வாதங்கள் இப்பொழுது சில காரியங்கள் செயலிழந்தது போல, இல்லை என்று சொன்னால் அதை இழந்தது போல இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் மறுபடியும் அவைகளை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. சரி, கவனிங்க. இப்போ எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால், இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய 2வது சிறையிருப்புக்காக. முதல் சிறையிருப்பு, அவங்க எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்தில் அவங்க 400 வருடங்கள் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. இப்போ இது அவங்க அந்த வாக்குத்தத்த பூமியை வாங்கின பின்பு, சரிதானா, தேவனுடைய ஆசீர்வாதங்களை வாங்கின பின்பு. இங்க இருக்கிற நிறைய பேர் நம்ம உலகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்தோம், தேவன் நம்மை விடுவித்து இன்னைக்கு சபைக்குள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்தோம், ஏதோ ஒரு போராட்டத்தில் இருந்தோம், தோதரம் ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தோம், கர்த்தர் நம்மை விடுவித்து கொண்டு வந்தார். ஆமென், ஆமாவா இல்லையா? சொல்லுங்க அல்லேலூயா. தோத்திரம். விடுவிக்கலன்னா நம்ம இங்க வந்திருக்க முடியாது. ஆமென். தேவன் நம்மளை விடுவித்ததுனால இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப சில பிரச்சனைகள் மறுபடியும் வந்திருக்கிறது. மறுபடியும் சில வியாதிகள், மறுபடியும் சில போராட்டங்களுக்குள்ள சிலர் போயிருக்கிறீங்க. சில வேதனையான அந்த அனுபவத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பலருக்கு வேதனை நிறைந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்றாரு, நான் மறுபடியும் சில காரியங்களை உனக்கு நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ள 2 பேரை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். வரல, சத்தம் வரல. உங்க சத்தம் வரணும், வாயை திறக்கணும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2 வசனத்தில் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 3 முறை மறுபடியும் 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 வரதை நீங்க பார்க்க முடியும். பக்கத்தில் உள்ள திருப்பி தொட்டு சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் மறுபடியும். அல்லேலூயா. என் கூட இருக்கவங்க ஆமென் சொல்லுங்களேன். தோத்திரம். சரிதானா? அப்போ உடைந்து கிடக்கிற உங்களை கர்த்தர் மறுபடியும் கட்ட போகிறார். வேதனையோடு இருக்கிற உங்களை மறுபடியும் அந்த வேதனையிலிருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறார். மறுபடியும் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. சரி, 3 காரியங்கள்ல முதலாவது நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன். ஐ அம் கோயிங் டு பில்ட் யூ. உன்னை நான் பில்ட் பண்ண போறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. சொல்லுங்க அல்லேலூயா. உன்னை கட்ட போறேன். எனக்கு தெரியாது, இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் இண்டிவிஜுவலா நீங்க மறுபடியும் கட்டப்பட போகிற அந்த அனுபவங்களை கத்த தருகிறார். சில இடங்கள்ல நீங்க உடைஞ்சு இருந்தீங்க, தோத்திரம். சில இடங்கள்ல ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கொண்டு உட்கார்ந்து இருந்தீங்க, போதும் வாழ்க்கைன்னு சொல்லி நினைச்சு உட்கார்ந்து இருந்தீங்க. கத்த சொல்றாரு, இல்ல மகளே, உன்னை நான் திரும்பவும் கட்டி எழுப்ப போகிறேன். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமா? நான் உன்னை மறுபடியும் நான் மறுபடியும் கட்ட போகிறேன். அல்லேலூயா. ஐ அம் கோயிங் டு build you up. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இது பழைய ஏற்பாட்டில் இல்லை பாஸ்டர், இப்போ நீங்க மறுபடியும் கட்டுவேன்னு சொல்றீங்க, இந்த நாட்களுக்குரியதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 30வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை நீங்க பார்க்கணும்னு விரும்புறேன். 30வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை பார்க்கணும்னு விரும்புகிறேன். வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிர கோபம் தணியாது, கடைசி நாட்களில் அதை உணர்ந்து கொள்வீர்கள். அல்லேலூயா.
அப்போ நீங்க நல்லா கவனிங்க, இந்த அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் 31வது அதிகாரம். ஆமென், அல்லேலூயா. எந்த அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி? 30வது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி. அப்போ 30வது அதிகாரம் எப்படி முடியுதுன்னா, தேவனுடைய கோபம் இருந்தது அப்படின்றத நீங்க பார்க்க முடியும். தேவனுடைய கோபம் கடைசி நாட்களில் இருந்ததுன்றதை பார்க்க முடியும். அப்போ நீங்களும் நானும் இந்த கடைசி காலங்களில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அப்படிதானே? ஆமாவா இல்லையா? நீங்கள் பார்க்குறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. அல்லேலூயா, தோத்திரம். இல்லை பாஸ்டர், இப்போ தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் பாஸ்டர். அல்லேலூயா. ஒரு எங்கள் சர்ச்சில் ஒரு திருமணமான ஒரு ஜோடி, அவர் கொஞ்சம் வயதானவர், இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் வயசு குறைவு. ஒரு 30 வருஷம் டிஃப்ரென்ஸில் கல்யாணம் ஆயிடுச்சு. 30 இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் கல்யாணம் ஆயிடுச்சு. இது உண்மை, நான் சொல்கிறது பொய் அல்ல, இது உண்மை. ஸ்தோத்திரம். அப்போது 30 இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் மேரேஜ். இந்த அம்மாவுக்கு 30 வயசு, அந்த பொண்ணுக்கு 60 வயசு. மன்னித்துக் கொள்ளுங்கள், மாற்றி சொல்லிட்டேன். அந்த பொண்ணுக்கு 30 வயசு, அந்த ஆளுக்கு 60 வயசு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படி போகணும். இது தெரிஞ்செல்லாம் நடக்கல, எப்படியோ நடந்துருச்சு. கல்யாணம் நடந்துருச்சு, வாழ்கிறாங்க. இப்போ பிரச்சனை 2 பேருக்கும் நடுவில் பயங்கர பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், அம்மா இன்னும் கொஞ்ச நாள் தாம்மா, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்றேன். அந்த ஆள் சாகட்டும், நான் எதுக்கு சாகணும்னுச்சு. அல்லேலூயா. என் கூட இருக்கிறவங்களாம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்படி தான் அப்படின்னு நினச்சா பார்த்தா சில வயதானவர்கள் கூட அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் உயிரோடு இருக்கட்டும், அவர் செத்தா சாகட்டும்னு சொல்கிற நிறைய பேரை நான் கேட்குறேன். விலங்குல. அல்லேலூயா. என் கூட இருக்கவங்க ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு நிறைய நேரம் இது கடைசி காலங்களில் நம்ம வாழ்கிறோம் என்பது கூட தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கடைசி காலங்களாக இருக்கிறதுனால நிறைய பேர் வேதனைகளில் போய் கொண்டிருக்கிறீங்க. தேவ கோபத்தில் சில நேரம் பாதிப்புகளை அடைந்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நமக்குள்ளே இருந்து போன சில பிசாசினுடைய போராட்டங்கள் பல மடங்கு அதிகரித்து இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இந்த கடைசி காலத்தில் நான் வேற ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன். தோத்திரம். அல்லேலூயா. நம்பிக்கையற்று கிடக்கிற காலத்தில் நான் மறுபடியும் என் பிள்ளைகளை கட்டி எழுப்ப போகிறேன். அல்லேலூயா. மறுபடியும் நான் கட்டி எழுப்ப போகிறேன். நம்பிக்கை இல்லாத மக்கள் மத்தியில் நான் ஒரு நம்பிக்கையை நான் திரும்பவும் கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இரண்டாவது, இதே வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மறுபடியும் மேல வாக்கியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் சத்தத்தோடும் திரும்பி வருவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் சந்தோஷம் என்கிற அந்த அனுபவம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமே, சந்தோஷமே கிடையாது. பக்கத்தில் உள்ளவங்க டக்குன்னு திரும்பி பாருங்க பார்க்கலாம். அல்லேலூயா. திரும்பி பார்த்தீங்களா எப்படி இருக்கிறாங்க? அல்லேலூயா. சிலர் தான் சுதாரிச்சுக்கிட்டு அப்படின்னு, சிலரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிப்பு வரும், ஆனால் அதுக்கப்புறம் உடனே அடுத்த நிமிஷம் மாறிடும். விலங்கினவங்களாம் அப்படின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சந்தோஷமே கிடையாது. இன்னைக்கு நிறைய வீடுகளில் சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறது. சந்தோஷம் கிடையாது, நிம்மதி கிடையாது. எப்ப பார்த்தாலும் வீட்டில் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. சந்தோஷம் மற்ற நிலை. முந்திலாம் நீங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ வீடுகள்னா நல்ல பாட்டு பாடி ஆராதனை செய்து சந்தோஷமா தோத்திரம் கொண்டாடுகிற காலம் இருந்தது உண்டு. ஆனா இன்னைக்கு பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை வந்ததுனால சந்தோஷம் வீட்டை விட்டு வெளியே போய்விட்டது. ஆமென். நான் பேசுறது உண்மையா இல்லையா? நான் சொல்லட்டுமா, வெறும் விசுவாச மக்கள் வீட்டுகளில் மாத்திரம் அல்ல, நிறைய ஊழியக்காரர்களுடைய வீடுகளில் கூட இன்னைக்கு அந்த சந்தோஷம் இல்லாத நிலை உண்டாயிருக்கிறத பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் கூட இருக்கவங்க ஆமென் சொல்ல முடியுமா? நான் சொல்லட்டுமா, இந்த காலை வேளையில உங்களுடைய சந்தோஷத்தை ரெஸ்டோர் பண்ண போறாரு. அல்லேலூயா. இந்த நாள்ல இருந்து உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆனந்த களிப்புள்ள சத்தம் உங்க வீட்டுக்குள்ள வருகிறத நீங்க பார்க்க போறீங்க. உங்க துக்கங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி போட போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஒரு விடுதலையை வாங்கிருங்க பார்க்கலாம் இப்போ. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது
மூன்றாவது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலன்களை அனுபவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் சொல்லட்டுமா, பலன் இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஸ்தோத்திரம், நீங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு பாஸ்டர், எல்லாம் என்னுடைய லைஃப்ல முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி உட்கார்ந்துகிட்டு இருக்கிற உங்க மத்தியில கர்த்தர் சொல்றாரு, நான் மறுபடியும் விதைப்பையும் அறுப்பையும் உண்டாக்க போகிறேன். விளங்கல. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நேரம் நீங்க கைத்தட்டி கர்த்தரை துதிச்சிருந்திருப்பீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள இனி பொருளாதார நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உங்க சபைக்குள்ள அடுத்த லெவல்ல தோத்திரம் வர வேண்டியதான ஜனக்கூட்டங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். இனி விதைப்பு இருக்க போகிறது, அதனுடைய அறுப்பு இருக்க போகிறத நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்ல முடியுமா? ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களை மறுபடியும் சொல்லி உங்களை திரும்பவும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார். நீங்க முதல் வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த நாட்களில் நீங்க இடிக்கப்பட்டீர்கள், ஏன் உங்களுடைய லைஃப்ல நீங்க நிறைய இழப்புகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முதல் வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்தில் நான் இஸ்ரவேல் வம்சங்களுக்கெல்லாம் தேவனா இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு நிறைய பேருடைய கடவுள் ஸ்தோத்திரம் தேவன் இல்லை, அவளுடைய கடவுள் அவர்களுடைய பிள்ளைகளாகவும், அவருடைய கடவுள் அவளுடைய வேலைகளாகவும், அவளுடைய கடவுள் அவளுடைய பணங்களாகவும் மாறி இருக்கிறது. ஹலோ, உயிரோடு இருக்கவங்களா ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. என் கூட இருக்கீங்களா? நான் பேசுறது விளங்குதா? நிறைய பேருக்கு தோத்திரம். நான் சொல்லட்டுமா, வேலையை காட்டிலும் கடவுளா அப்படின்னா அவனுக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், வேலை முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா தேவன் உங்களை அந்த வேலையில் ஒரு உயர்வை கொடுக்க முடியும் அல்லவா? நீ கர்த்தரை தேடினா அந்த ஆசீர்வாதம் உனக்கு வரும் அல்லவா? ஆமென். ஆனா இன்னைக்கு நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எதற்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு நேரம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? நல்லா செக் பண்ணி பாருங்க. அழிந்து போகிற இம்மைக்குரிய காரியங்களுக்கு தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் நாம் நம்முடைய பர்சனல் லைஃப்ல இடிக்கப்பட்ட நிலையில கடக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் மறுபடியும் உனக்கு நான் தேவனாக இருக்க போகிறேன். அல்லேலூயா. இனி உன்னுடைய முதல் அந்த பங்கு நானாய் தான் இருக்க போகிறேன். அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? முந்தைய காலங்களில் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்த நாட்கள் எல்லாம் நிறைய பக்தி உள்ள குடும்பங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலுக்கே அனுப்பாத காலங்கள்லாம் உண்டு. படிப்பை புக்கை எடுக்க விட மாட்டாங்க பெற்றோர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய ஸ்கூல் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதனையை காட்டிலும் மற்றதெல்லாம் முக்கியம்னு டீச் பண்ற உலகத்தினுடைய காரியங்கள் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. அதனால தான் தேவனாக இல்லை, தேவன் இன்றைக்கு உங்களுடைய படிப்பு உங்களுடைய தேவனாக இருக்கிறது, உங்களுடைய மற்ற காரியங்கள் தேவனாக இருக்கிறது. சிலருக்கு வயிறு தேவனாக இருக்கிறது. விளங்கினவங்க ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தோத்திரம். நான் ஒரு முறை நான் சொல்றதுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்க நான் போயிருந்தேன். ஸ்தோத்திரம். அப்போ அவனுடைய வீட்டுக்குள்ளே நான் என்ட்ரு ஆகிறேன். அவன் ஒரு பெரிய தட்டில் சோறு போட்டு உட்காந்துருந்தான். ஸ்தோத்திரம். அந்த தட்டை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக இவ்வளோ பெரிய தட்டு, அதில் நான் ஏறி உட்காந்துடலாம். வெள்ளங்கண்ணவங்களும் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் உட்காந்துடலாம், அவ்வளோ பெரிய தட்டு. அந்த தட்டில் ஃபுல்லாக சோறு, அதுக்கப்புறம் கறி, அப்புறம் சோறு, அப்புறம் கறி. பார்த்தா ஒரு மணல் குவிச்சு வச்சிருந்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி குவிச்சு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கையில் ஜேசிபி விட்டு எடுத்து உருட்டி போடுற மாதிரி போடுறாரு. விளங்குனவங்களா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் முதல்ல போனோன்னு கேட்டேன், உங்கள் குடும்பத்துக்கே சாப்பாடு வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை, எனக்கு மட்டும்தான் அப்படின்னா. சொல்லுங்க அல்லேலூயா. சாப்பாடு தான், எதுக்கு என்ன தின்னுக்கிட்டே, சொல்லுங்க அல்லேலூயா, சாப்பிட்டுக்கிட்டே.
ஆண்டவர் சொல்றாரு, பக்கத்தில் உள்ளவங்க தொட்டு சொல்லுவாங்க, கழுத்தில் தொண்டையில் சொல்லுங்க அல்லேலூயா. என் கூட இருக்கவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பாடு தேவை, உயிர் வாழ சாப்பிடுங்க. ஆனால் சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துருக்கணும்னு நினைக்க கூடாது. விளங்கினவங்களும் ஆமேன்னு சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஆமென். ஏன்னா சிலருக்கு அதுதான் கடவுள். சாப்பாடுன்ட்டா கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். சாப்பாடு அப்படின்ட்டா ரொம்ப அப்படி போயிடுவாங்க, அந்த மாதிரி போயிடுவாங்க. இல்லை தோத்திரம், உன்னுடைய தேவன் கர்த்தர்ன்றதை மறந்துடாத. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் தேவனா இருக்க விரும்புகிறேன். இனி வேற எதையும் தேவனாக உன்னுடைய லைஃப்ல நீ கொண்டு வராத. சிலர் உங்களுடைய பிள்ளைகளை தெய்வமாய் வைத்து செய்து கொண்டிருக்கிறீங்க. உங்க பிள்ளைகள் தான் தேவன் அப்படின்ற நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, வேண்டாம், உன் பிள்ளைகள் உன்னுடைய பிள்ளைகள். நான் உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நான் உன் பிள்ளைகளை மேன்மைப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் அதை தெய்வமாக்கி காரியத்தை செய்யாதே. ஸ்தோத்திரம். நான் உன் தேவனா இருக்க விரும்புகிறேன், நீ என்னுடைய ஜனமா இருக்கிறாய். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க அவருடைய ஜனம் என்று சொன்னா சகல ஆசீர்வாதங்களும், சகல நன்மைகளும், சகல உயர்வுகளும் உங்க எல்லைகளுக்குள்ள வர்றதை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாள்ல இருந்து நாங்க உம்முடைய ஜனங்களாக இருப்பதற்கு. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க பார்க்கலாம். ஒரு விடுதலையை வாங்கிருங்க பார்க்கலாம். ஒரு விடுதலையை வாங்கிருங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி அந்த விடுதலையை வாங்கிருங்க பார்க்கலாம். இப்போ இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எங்களை மறுபடியும் ஆண்டவரே கட்ட போகிறதுக்காய் நன்றி. நாங்களே எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை மாற்றுகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். 2வது வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது, இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். அல்லேலூயா. அவர் உங்க தேவனா இருப்பார்னு சொன்னா, கர்த்தர் சொல்றாரு, நான் உன் குடும்பங்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, நிறைய குடும்பங்களுக்குள்ள யுத்தம் நடந்து கொண்டே இருந்த நாட்கள் முடிவுக்கு வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஸ்தோத்திரம் அல்லேலூயா கட்டுவதற்கு ஏதுவாக உனக்கு ஒரு இளைப்பாறுதல் நான் தரப்போகிறேன். அல்லேலூயா. சிலரால் யோசிக்க கூட முடியல, உங்க வீட்டினுடைய முன்னேற்றத்தை யோசிக்க கூட முடியல, சில ஆசீர்வாதங்களை யோசிக்க கூட முடியல. காரணம் என்னன்னு சொன்னா, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதான அந்த போராட்டங்கள், அந்த நிம்மதியற்ற தன்மை, அந்த ஆசீர்வாதத்தை தள்ளி விடுகிற அந்த போராட்டங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் இளைப்பாறுதலை தர விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் சொல்றாரு. நான் உனக்கு தேவனா இருந்தால் உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில சொல்றீங்க, பாஸ்டர் ஏன் எங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கல, ஏன் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கல, ஏன் எங்களுக்கு இவ்வளவு குழப்பம், ஏன் இவ்வளவு போராட்டம்? இல்லை மகனே, உனக்கு தேவன் உன்னுடைய தேவனாய் மாறிட்டார்னா இன்னைக்கு உன்னுடைய லைஃப்ல எல்லா எல்லைகள்லையும் ஒரு இளைப்பாறுதலை கத்த தருவார். நீ புதிய ஆசீர்வாதங்களை தோத்திரம் பெற்றுக்கொள்வ. உன் வீட்டை நீ கட்டுவ. அல்லேலூயா. தோத்திரம். உன்னுடைய ராஜ்யத்தை நீ கட்டுவ. தேவனுக்காக தோத்திரம் நீ செய்து காரியத்தை சாதிக்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துறதை நீ பார்ப்ப. அல்லேலூயா. என் கூட இருக்கவங்க ஆமென் சொல்ல முடியுமா? அடுத்தது ஸ்தோத்திரம். நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் ரொம்ப நாள் ஆண்டவருடைய பிள்ளையா தானே இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அங்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க, அந்த 3வது வசனத்தில் தோத்திரம், ரொம்ப நாளா தோத்திரம் என்ன அப்படிதானே, அங்கே அப்படிதானே சொல்லுது, பூர்வ கால முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார், என் கூட அவர் இருந்தார், என் கூட அவர் இருந்தார் அப்படின்னு தானே நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற, என் கூட இருந்தாருன்னு தானே சொல்லிட்டு இருக்கிற. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், ஆம் உண்மைதான், நீ என்னுடைய பிள்ளையா தான் இருந்த, ஆனா உடைக்கப்பட்டிருந்த. நீ என்னுடைய பிள்ளையா தான் இருந்த, நஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்த, என்னுடைய பிள்ளையா தான் இருந்த, வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருந்த. ஆனா இப்போ நான் உன்னுடைய தேவனாக மாறி தோத்திரம் அல்லேலூயா உனக்கு நான் இளைப்பாறுதலை கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, இப்போ உன்னை நான் என் பக்கத்தில் இழுத்து கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இனி உனக்கும் எனக்கும் கேப் இருக்காது. அல்லேலூயா. உனக்கும் எனக்கும் கேப் இருக்காது.
ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. சரியா? அப்போ ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, நான் இந்த சபையை மறுபடியும் கட்ட போகிறேன். அல்லேலூயா. அதாவது நீங்க நினைக்க கூடாது நான் மறுபடியும் கட்ட போறேன்னா பயங்கர பிரச்சனைல இருக்குன்னு இல்லை. ஏதோ ஒரு ஸ்டாக்னேஷன்ல நின்றுட்டு இருக்குது. ஒரு பெரிய ஒரு பூமை கர்த்தர் இந்த ஊழியங்களுக்குள்ள கொடுக்க போகிறார். அது முதல்ல உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுக்க போகிறார். விளங்குனவங்களும் ஆமென் சொல்ல முடியுமா? முதல்ல கர்த்தர் உங்களை கட்டுனாதான் இந்த ஊழியத்தினுடைய மேன்மை இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. தோத்திரம். சரிதானா? நான் என்னுடைய லைஃப்பில் உள்ள சில சாட்சியை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் நிறைய காரியங்கள். வேதாகம கல்லூரியில் நான் படிக்கும்போது என்னுடைய 2 கால்களும் செயலிலேருந்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. தூக்கிட்டு தான் போனாங்க. பாஸ் ஜபாவுக்கும் தெரியும், பாஸ் சலமான் அவங்களுக்கும் தெரியும். வேதாகம கல்லூரியில் திடீர்னு ஒரு நாள் 2 காலும் செயலிழந்து போனது. இடுப்புக்கு கீழே எல்லாமே செயலிழந்து போய்விட்டது. தூக்கி வச்சா அப்படியே இருக்கும், விழுந்து அப்படியே இருக்கும், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. டாக்டர்கிட்ட கொண்டு போன சமயத்தில் டாக்டர் சொன்னாங்க 3 காரியம் சொன்னாங்க. இவனால் இனி நடக்க முடியாது, அவ்வளோதான், என்னுடைய லைஃப் முடிஞ்சிருச்சு. நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஸ்தோத்திரம், நான் ஆண்டவரை ஆராதித்து ஊழியத்துக்கு அர்ப்பணித்து வந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய நிலை அப்படி இருக்கிறது. டாக்டர் சொல்றாங்க அவ்வளோதான், இவனுடைய லைஃப் முடிஞ்சிருச்சு. இவன் லைஃப் ஃபுல்லாக உட்காந்து தான் இருக்க போறான். ஸ்தோத்திரம். இவனுடைய காலால் இவன் நடக்க முடியாது. அப்படி நாங்கள் சொல்றதை மீறி இவன் நடந்தால் ஸ்டிக் வச்சுட்டு தான் நடக்க முடியும். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த சூழ்நிலைமை எப்படி இருந்திருக்குன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்தது டாக்டர் சொன்னாங்க இவன் திருமணம் செய்யக்கூடாது. இவன் திருமணம் பண்ணா இவனுக்கு குழந்தை இருக்காது. ஏன்னா முக்கியமான அந்த நரம்பு ஃபுல்லா பாதிக்கப்பட்டிருக்குது. இவனால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, இவன் லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு டாக்டர்ஸ் முத்திரை குத்தி அனுப்பினார்கள். ஆனால் என்னுடைய ஆண்டவர் 25வது நாள் என்னை நடக்க பண்ணினார். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எந்த ஸ்டிக்கும் இல்லாம நடக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஸ்டிக்கும் நான் யூஸ் பண்றது இல்லை. அல்லேலூயா. அடுத்தது கர்த்தர் எனக்கு 3 பையங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுல 2 பிள்ளைகளை கர்த்தர் முழு நேர ஊழியத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. என் கூட இருக்கவங்க ஆமென் சொல்ல முடியுமா? நான் சொல்லட்டுமா? டாக்டர்ஸ் எதெல்லாம் சொன்னாங்களோ, பிசாசு என்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் கெடுக்கலாம் நினைத்தானோ அதையெல்லாம் மாற்றி கர்த்தர் என்னை மறுபடியும் கட்டி எழுப்பி இன்றைக்கு உங்களை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான்னு சொன்னா உங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது. அல்லேலூயா. நான் ஜீவனுள்ள சாட்சி. என் லைஃப் ஆண்டவர் கட்டி இருப்பார்னா உங்க லைஃப் ஆண்டவர் கட்டுவார். என்னை ஆண்டவர் விடுவித்திருப்பார்னா உங்களை விடுவிப்பது உண்மை, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லேலூயா. சரியா? அப்போ உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். சரி, இப்போ பாஸ்டர் எதனால நாங்கள் இப்போ உடைக்கப்பட்டிருக்கிறோம், எதனால நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நீங்க வெளியில தேடாம உங்களுக்குள்ள தேட பாருங்க. தோத்திரம். இதே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கவனிங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தங்க எனக்காக வாட்ச் கொடுங்க பார்க்கலாம். 33:3 வாட்ச் கொடுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தங்க என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நான் ஏன் பாஸ்டர் உடைக்கப்பட்டிருக்கிறேன், எதனால பாதிக்கப்பட்டிருக்கேன், என் ஜெபம் சரியில்லையா, என்னுடைய பக்தி சரியில்லையா, எங்க நான் தடுமாறி கொண்டிருக்கிறேன்னு கேட்டுக்கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு என்கிட்ட கேளு, நான் உனக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். பக்கத்தில் உள்ளவங்க தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம யார்கிட்ட கேட்குறோம்? நம்ம யார்கிட்ட கேட்குறோம் சொல்லுங்க. அல்லேலூயா. தோத்திரம். எந்த தீர்க்கதரிசி வருவார், அவர் தலையில கை வச்சாருன்னா எனக்கு ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது சொல்வாரா, ஏதாவது காரியம் நடக்குமா? அல்லேலூயா. பாஸ்டர் அவங்க கிட்ட கேட்டா தெரிஞ்சிருமா, இவங்க கிட்ட கேட்டா தெரிஞ்சிருமா? ஆண்டவர் சொல்றாரு என்னை நோக்கி கூப்பிடு. உன் ஜெப வாழ்க்கையை இன்னைக்கு கர்த்தர் திரும்பவும் கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு இன்டிமேட் பிரேயர் லைஃப் கர்த்தர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமென். என் கூட இருக்கீங்களா? நிறைய பேர் ஜெபத்தை விட்டு
விட்டு விட்டு ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஜெபிக்கிறது இல்லை, நான் சொல்றேன் ஜெபிக்கிறாங்க, ஆனா அந்த தேவனிடத்திலிருந்து அந்த வெளிப்பாடை பெற்று ஜெபிக்கிற அனுபவங்கள் இல்லை. அல்லேலூயா. போறான், உட்கார, ஆண்டவரே தோத்துறான், ஆசீர்வதி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆமென், அவ்வளவுதான் முடிஞ்சு. டைம் இருக்கிற வரைக்கும் தான் மனசார பாடி ஆராதித்து தேவன் பேசுகிற வரைக்கும் நின்று கேட்டு ஜெபிச்சுட்டு போறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க கைவிட்டு எண்ணிரலாம். அல்லேலூயா. நான் பேசுறது விளங்குதா? அல்லேலூயா. நிறைய பேருடைய லைஃப்ல இந்த ஜெபம் ஆரம்பத்தில் நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. மணிக்கணக்காக ஜெபித்த நீங்கள் இன்றைக்கு அந்த ஜெபத்துக்குரியதான அந்த அந்த முக்கியத்துவத்தை விட்டதுனால பிசாசு உங்களை இடித்து வைத்திருக்கிறத பார்க்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, திரும்பவும் என்கிட்ட அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நான் திரும்பவும் அவர்களை கட்டி மீண்டும் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு நான் திட்டம் வைத்திருக்கிறேன். I have plan for you. I have a plan for you. உனக்கான திட்டங்களை வைத்திருக்கிறேன். God has a plan for you. இந்த காலை வேளையில கர்த்தர் இந்த சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விசேஷ திட்டங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, வா நான் உனக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுக்கிறேன், வா நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன், நீ என்ன செய்யணுன்றதை சொல்லி கொடுக்கிறேன். நான் சொல்லட்டுமா, நான் ஊழியத்தில் இருந்தாலும் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி சில தடுமாற்றங்களுக்குள்ள போக ஆரம்பித்தேன். அல்லேலூயா. தடுமாற்றம் மீன்ஸ் என்னுடைய பொருளாதாரங்களில் சில பிரச்சனைகள் வந்த போது நான் தடுமாற ஆரம்பித்தேன். ஆண்டவர்கிட்ட கேட்காம சில காரியத்தை செய்ததுனால உண்டான சில விளைவுகளுக்குள்ள போனேன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, திரும்பவும் நீ என் பாதத்தில் வந்து உட்காரு, நான் திரும்பவும் உன்னை கட்டுவேன். இன்னைக்கு திரும்பவும் கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என் கூட இருக்கிறவங்க ஆமென் சொல்ல முடியுமா? நிறைய நேரம் நம்ம கேட்காமல் செய்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு தெரியாத சில காரியங்கள் உண்டு, உனக்கு அறியாத சில காரியங்கள் உண்டு. சில குடும்பங்களுக்குள்ள பயங்கர பிரச்சனை போயிட்டே இருக்குது, சாபத்தினுடைய காரியங்கள் போயிட்டே இருக்குது, சில தோத்திரம் செய்வனை கட்டுகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. தெரியல எங்க இருந்து வருதுன்னு தெரியல, யாரு செய்யறாங்கன்னு தெரியல, யாரு சபிக்கிறாங்கன்னு தெரியல, யார் அவங்க குடும்பத்தை பாதிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல, போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, என்கிட்ட கேளு, நான் உனக்கு வெளிப்பாடு கொடுக்க விரும்புறேன். இன்னைக்கு இந்த வெளிப்பாடை கேட்காம அவங்க அந்த அசம்ஷன்ல சில ஆட்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. வீட்டில் இருக்கிற வயதானவர்களை இவங்க தான் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறாங்கன்னு சொல்லி கொண்டிருக்கிற சில ஆட்கள் உண்டு. அல்லேலூயா. நான் கொஞ்சம் வேதனையோடு கூட இந்த காலை வேளையில நிற்கிற நிறைய பேர் தவறான ஆட்களை சொல்லிக்கொண்டு இவங்க எனக்கு செய்வன வைக்கிறாங்க, இவங்க எனக்கு மந்திரம் வைக்கிறாங்கன்னு சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க. கடந்த நாட்களை பெங்களூர்ல ஒரு பாஸ்டருடைய ஃபேமிலிக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருந்தேன். அவங்களுக்காக ஜெபிக்க போயிருந்தேன். அப்படி ஜெபிக்க போயிருக்கிறதான சமயத்தில் அங்கே வேற ஒரு காரியமான போயிருந்தேன். என்னுடைய மகனை பார்க்க போயிருந்தேன். அந்த டைமில் அந்த பாஸ்டருடைய ஃபேமிலிக்காக ஜெபிக்க போயிருந்தேன். அப்போ நான் போயிருக்கும் போது அந்த பாஸ்டர் பேசுகிறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த பாஸ்டர் சொல்கிறாங்க, அவன் எனக்கு செய்வனை வச்சுட்டான், இவன் எனக்கு செய்வனை வச்சுட்டான், அவனை நான் துரத்திட்டேன், இவனை நான் துரத்திட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் நான் அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்த பின்பு நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த பாஸ்டருடைய மனைவிக்குள்ள இருந்து அவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் வெளியே வந்ததை பார்க்க முடிந்தது. ஆச்சரியமா இருந்துச்சு. அல்லேலூயா. நான் பேசுறது விளங்கினவங்க மாத்திரம் ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அவங்க சபை உடஞ்சு அப்படியே கிடக்குது. ஒரு ஆள் இல்லை சபையில், ஒரு ஆள் இல்லை. சபை அப்படியே இழுத்து மூடப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிறது. இழுத்து மூடப்படுகிற சூழ்நிலையில் இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாம
மக்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிற அந்த நிலையை பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அவங்களுக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் வெளியே போனது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேருக்கு எங்கிருந்து பிரச்சனை வருதுன்னு தெரியல. நீ கர்த்தரிடத்தில் கேட்டால் ஒழிய உனக்கு உண்மை வெளிப்படாததை மறந்துடாத. சொல்லுங்க அல்லேலூயா. You must ask God for revelation. Let God revelate. ஆண்டவர் உனக்கு எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்கட்டும். உன் ஃபேமிலியில் எங்க இருந்து பிரச்சனைன்றதை காமிச்சு கொடுக்கட்டும். உன் வீட்டுக்குள்ள யார் வந்து உன்னை கவனித்து விட்டு போறாங்கன்றது பார்க்கட்டும். எந்த மந்திரவாத வல்லமைகள் வந்து போராடி உங்களை கவனிச்சுட்டு போறாங்கன்றதை பாருங்க, கவனிங்க. சிலர் நினைக்கிறீங்க நான் சர்ச்சுக்கு லேட்டாக வர்றது என்னுடைய பலவீனத்தில் நினைக்கிறீங்க. உண்மை தெரியுமா? நீங்கள் லேட்டாக வர்றதை தடுக்குது பிசாசு. நீங்கள் கொடுக்கிறத தடுக்குது பிசாசு. அல்லேலூயா. என் கூட இருக்கவங்க ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. நிறைய பேரை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்குது பிசாசு. அதை ரகசியமாக, அதை பிஹைண்ட் தி ஸ்கிரீன் நின்று போராடிக்கிட்டு இருக்கிற சில போராட்டங்கள் உண்டு. ஆனால் இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்ற, என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்குரிய அதிகாரத்தை நான் உனக்கு காண்பித்து கொடுப்பேன். நீ யாருன்றதை காண்பித்து கொடுப்பேன். உன் மேல என்ன வல்லமை இருக்குன்றதை நான் காண்பித்து கொடுப்பேன். உன்னை கொண்டு நான் என்ன செய்யணுன்றதை செய்து கொடுப்பேன். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கி வரப்போகிறது. அல்லேலூயா. ஒரு வெளிப்பாட கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த காலை வேளை உங்களுடைய ஃபுல் காரியம் சேஞ்ச் ஆகிறத நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் இனி உங்களோடு கூட நடக்க போகிறார். God is going to walk with you. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறேன், வா என் கூட நடக்க ஆரம்பி, நான் உனக்கு சில காரியங்களை சொல்லி கொடுக்கிறேன்னு ஆண்டவர் உன்னை நடத்தி கொண்டு போகிறத நீ பார்க்க போற. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் உனக்கு உரிய வெளிப்பாடுகளை கொடுப்பார்னா, உன்னுடைய போராட்டம் எங்க இருக்குது அதை கண்டுபிடிச்சிட்டா தோத்திரம், தேவையில்லாமல் நீ போராட வேண்டியது இருக்காது. ஒரு பெரிய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நான் ஒரு 4 காரியத்தை ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. சரிதானா? ஸ்தோத்திரம். 4 காரியத்தை, 4 ஜெபங்களை உங்களுக்கு ஷார்ட்டா அப்படியே சொல்லி கொடுத்துட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. நீங்க வேகமா உங்க பைபிளை திருப்பி கொள்ளுங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37:4-5 ஆகிய வசனங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37:4-5 ஆகிய வசனங்கள். உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளை கேளுங்கள், நோக்கி உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். அல்லேலூயா. எந்த இடத்துல நீங்க பில்ட் ஆகாம, எந்த இடத்துல இடிக்கப்பட்ட நிலையில, எந்த இடத்துல எல்லாம் செத்து போய் கிடக்குதோ, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தோத்திரம், நீ என்ன நோக்கி ஜெபம் பண்ணும்போது உன் வாயில தீர்க்க தரிசன ஜெபங்களை நான் வைக்க போகிறேன். வெள்ளங்கனவங்கள ஆமென் சொல்லுங்களேன். ஒரு 2 பேரை தொட்டு சொல்லுங்க, ப்ராஃபட்டிக்கல் பிரேயர் உங்க வாயில வரப்போகிறது. அல்லேலூயா. இனி உங்க வாயில எதிர்மறையான வார்த்தை வரப்போறது இல்ல, ப்ராஃபட்டிக்கல் வேர்ட் வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. டோன்ட் ஸ்பீக் யுவர் ப்ராப்ளம்ஸ், ஸ்பீக் ப்ராஃபஸி. அல்லேலூயா. இது வரைக்கும் பிரச்சனையை நீ பேசிட்டே உட்கார்ந்து இருந்திருப்ப. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இப்பத்துல இருந்து நீ தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பி. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பி. எனக்கு தெரியாது, கர்த்தர் இந்த காலை வேளையில இங்க இருக்கிற சிலருடைய வாய்களை கர்த்தர் தொட போகிறார். ஏன்னா தோத்திரம், உன்னை உடைச்சு வச்சிருக்கிற அந்த வல்லமையிலிருந்து நீ வெளியே வரணும்னா, நீ கட்டப்படணும்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் வாயில தீர்க்க தரிசன வார்த்தை வர வேண்டும்.
வரல, சத்தம் வரல, சத்தம் வரல. அல்லேலூயா. நீ செத்து கிடக்கிற நிலையிலிருந்து இன்னைக்கு கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர போகிறா. கர்த்தர் சொல்றாரு, வாயை திறந்து தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பி. ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி எதெல்லாம் உடைஞ்சிருக்குதோ அதை பார்த்து பேச ஆரம்பிங்க பார்க்கலாம். எதெல்லாம் செத்து கிடக்குதோ அதெல்லாம் பார்த்து பேச ஆரம்பிங்க பார்க்கலாம். இப்போ ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நல்லா வாயை திறந்து பேச ஆரம்பிங்க. ஆண்டவரே, என் ஃபேமிலிக்குள்ள இருக்கிற அந்த மரண ஆவிகள் இப்பொழுது வெளியேறுவதாக. என் குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்த போராட்டங்கள் இப்போ வெளியேறுவதாக. ஆமென். அல்லேலூயா. என் குடும்பத்துக்குள்ள இருக்கிறதான குழப்பங்கள் இப்பொழுது வெளியேறுவதாக. நான் என் குடும்பத்தை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்றேன். என் குடும்பம் கட்டப்படுகிறது, என் குடும்பம் கட்டப்படுகிறது, என் குடும்பம் கட்டப்படுகிறது. நல்ல கரங்களை தட்டி ஒரு விடுதலை வாங்கிருங்க பார்க்கலாம். அப்போ ஜெபத்துல முத காரியம் என்ன அப்படின்னா தீர்க்க தரிசன ஜெபம். அல்லேலூயா. you have to prophesy. நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து பேசுங்க. உடம்புல வியாதி இருக்குதா அதை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் வெளியில வான்னு சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. அதை பார்த்து நீ சுகமாகன்னு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. நிறைய பேர் வியாதிக்கு பற்றி கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக விவரித்து சொல்லுவாங்க. ஆமென். இந்த வியாதி பாஸ்டர், இது இப்படி இருக்கும் பாஸ்டர், இது அப்படி இருக்கும் பாஸ்டர், அது அப்படி பாஸ்டர். இயேசுவனை சுகமாக்குனார்ன்றதை பேசுறதுக்கு பதிலாக வியாதியை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிற நிலையை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி கர்த்தரோட கட்ட போகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில் நீ தீர்க்க தரிசனம் சொல்ல போற. இந்த ஜெபத்தை நான் எங்கள் சர்ச்சில் சொல்லி கொடுத்தேன். 30 நாளைக்குள்ள நிறைய மாற்றங்களை எங்கள் சர்ச்சில் பார்த்தேன். நான் சில காரியத்தை பார்த்தேன். என்கிட்ட ஒரு தம்பி, சர்ச்சில் ஒரு தம்பி பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு சபையை விட்டு போயிட்டாப்புல. நான் இந்த ஜெபத்தை செய்ய ஆரம்பித்த பின்னாடி நான் அந்த பையனை போய் பார்க்கல, அந்த பையனை கூப்பிடலை. பயங்கர பிரச்சனை, பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தாப்புல அந்த தம்பி. இந்த ஜெபத்தை பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒரு நாள் அந்த தம்பி வேகமாக ஸ்வீட் பாக்ஸோடு வந்துட்டு, பாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க, என்னை திரும்பவும் சேர்த்துக்கொள்ளுங்கன்னு வந்துட்டாரு. விளங்கினவங்களும் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு அம்மாவுடைய அவங்களுடைய கணவன் பயங்கரமாக குடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த பொண்ணு இந்த ஜெபத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஜெபத்தை செய்ய ஆரம்பித்த உடனே ஒரு நாள் அவர் அந்த குடிக்கிறதுக்குரிய பொருட்களை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனால் எடுத்து குடிக்க முடியலையா, எடுத்து குடிக்க முடியலையா. முதல் நாள் ட்ரை பண்ணியிருக்கிறாரு, 2வது நாள் ட்ரை பண்ணியிருக்கிறாரு, 3வது நாள் ட்ரை பண்ணியிருக்கிறாரு, 4வது நாள் இருக்கிற பாட்டிலெலாம் கொண்டு போய் யாருக்கோ கொடுத்துட்டாராம். விலகினவங்களும் ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், என் வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, என் தலையெழுத்து, இவரை கட்டிட்டு வந்ததுக்கு பதிலாக நான் வேற யாராவது கட்டி இருக்கலாம். சோத்திரம். அல்லேலூயா. என்னென்னமோ பேசுவோம் இல்லையா. ஆனால் இந்த பொண்ணு தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தது, குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, இந்த காலை வேளையில் உங்கள் வாயில் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன ஜெபத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு பெரிய விடுதலையை உங்கள் எல்லைகளுக்குள்ள கர்த்தர் கொடுக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி எனக்குள்ள அந்த தீர்க்க தரிசன ஜெபம் உண்டாவதாக சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? ஸ்தோத்திரம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 22:30. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 22:30. யாராவது ஒருத்தங்க வாசிச்சு கொடுங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அல்லேலூயா. இப்போ கவனிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு தான் திறப்பெல்லாம் நம்ம நின்றுட்டு இருப்போம். ஆனால் இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அழிக்கக்கூடாதுன்னா திறப்பில் நிற்கணும். யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் இன் த கேப். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கும் உமக்கும் என்ன கேப் இருக்குது ஆண்டவரே, நான் எப்படி அந்த கேப்பை ஃபில் பண்ணலாம், எந்த பாவம் என்னையும் உண்மையும் தடுத்து கொண்டு இருக்குதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. என் கூட இருக்கவங்க ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, தேசத்துக்காக பரிந்து பேசுகிறது 2வதுங்க, உங்களுடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு நீங்கள் நிற்கும் போது ஒரு விடுதலை உண்டாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் தான் ஒரு பெரிய கேப் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையில் அந்த கேப்பை ஃபில் பண்ணி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிற, உன்னுடைய குடும்பத்துக்குள்ள அழிவு வராதபடிக்கு காப்பாற்றுவதற்கு உனக்கு ஒரு உதவி செய்ய விரும்புகிறார்.
எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆண்டவர், என்ன கேப் ஆண்டவரே இருக்குது? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு ரெவலேஷனுக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன கேப் ஆண்டவரே இருக்குது? எனக்கு உமக்கு என்ன கேப் இருக்குது ஆண்டவரே? என்ன தடை இருக்குது? கேட்டு இன்னைக்கு விடுதலையை வாங்கிருங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறத நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. மூணாவது ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நீங்க வாசிக்க வேண்டாம், ஆனா என்னன்றது மட்டும் நான் சொல்லிட்டு ஜெபிச்சிருவோம். ஸ்தோத்திரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 28:14 இருந்து 16 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம் பிசாசினுடைய காரியங்களை நீங்க பார்க்க முடியும். அவனை காப்பாற்றுகிறதுக்காக கர்த்தர் ஏற்பாடு பண்ணினார். ஆனா அங்க வசனம் சொல்லுது, அவனை நான் தள்ளி விட்டேன் என்று சொல்லி தெளிவான சொல்றாரு. சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, உன் வீட்டுக்குள்ள இனி பிசாசினுடைய வல்லமை இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவன் ஏற்கனவே விழுந்துட்டான், அவன் செத்துட்டான், அவன் உயிரோட இல்லை. என் கூட இருக்கிறீங்களா? என் கூட இருக்கிறீங்களா? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அவன் இன்னும் ஆளுக செஞ்சுட்டு இருக்கிறான், இன்னும் அவன் இருக்கிறான், அவனுக்கு இன்னும் பவர் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, இயேசு சிலுவையில் அவனுடைய சகல வல்லமைகளையும் உரிந்து விட்டார். உனக்கும் எனக்கும் தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்து உங்களை கட்ட வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அந்த ஒரு விடுதலையை வாங்கிருங்க பார்க்கலாம். தோற்றம். அந்த பிசாசை பார்த்து சொல்லுங்க, நீ விழுந்து போயிட்ட, நீ விழுந்து போயிட்ட. உனக்கு என் வீட்டுக்குள்ள உனக்கு அதிகாரம் கிடையாது. இந்த டெல்லி பட்டணத்தில் உனக்கு அதிகாரம் கிடையாது. இந்த என் தெருவுக்குள்ள உனக்கு அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. எங்க தேசத்தில் உனக்கு அதிகாரம் கிடையாது. நீ வீழ்ந்து போனவன் தைரியமா சொல்லி அறிக்கை இடுங்க. கர்த்தர் உங்களுடைய ஃபேமிலியை ரெஸ்டோர் பண்ணுகிறத நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. நாலாவது ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36:26 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிக்கிறேன், கவனிங்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் வல்லமை உள்ளவர்னு? சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு சுடுதண்ணியில் குளிக்கிறது தான் என்னுடைய பழக்கம். எனக்கு அது ரொம்ப விருப்பம். சுடுதண்ணி எப்போனாலும் சுடுதண்ணியில் குளிப்பேன். எவ்வளோ ஹாட் சீசனாக இருந்தாலும் லேசாவது சுடுதண்ணியில் குளிக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பம். அதனால் எங்கள் வீட்டில் க்ரீசர் கிடையாது. எங்கள் வீட்டில் அந்த தண்ணியை சூடு பண்ணுறதுக்குரிய மெஷின் கிடையாது. எங்கள் வீட்டில் எப்படின்னா, ஒரு அடுப்பு ஒன்று இருக்குது, ஒரு எலக்ட்ரிக் அடுப்பு. அந்த அடுப்பில் பாத்திரத்தை வைத்து சூடு பண்ணணும், அப்படி தான் சூடு பண்ணணும். ஒரு புது பாத்திரம் என் மனைவி வாங்கிட்டு வந்தால் அந்த எலக்ட்ரிக் அடுப்பில் வச்சு சூடு பண்ணோம். 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே கொதிச்சிருச்சு. 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு, 4 வாரம் ஆச்சு. பார்த்தா 4வது வாரத்தில் தண்ணி சூடாக மாட்டேங்குது. தண்ணி சூடே ஆகலை. நான் என்னடா இது தண்ணி சூடாக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தேன். கரண்ட் நல்லா இருக்குது, தண்ணி நல்லா தான் ஊற்றி வச்சிருக்கிறோம், அந்த அடுப்பு நல்லா தான் வேலை செய்யுது. ஆனால் அந்த ஹீட் டிரான்ஸ்மிட் ஆக மாட்டேங்குது, உள்ள அந்த தண்ணிக்குள்ளே போக மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா உள்ள என்னமோ வெள்ளையாக படிஞ்சிருக்குது. அல்லேலூயா. இப்போ என்ன வீட்டில் வேலை செய்கிறேன், பாப்பாட்ட சொன்னேன், மா உள்ளே இருக்கிற சில காரியத்தை உடச்சி விடு அப்படின்னு சொன்னேன். தோற்றம் உடச்சி எடுத்துட்டு திருப்பி உள்ளே வச்ச உடனே அந்த அடுப்பு வேகமாக திருப்பி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? தேவன் உண்மை உள்ளவர் தான். நமக்குள்ளே இருக்கிற சில காரியங்கள் ஆசீர்வாதமானது தான். ஆனால் அதை கனெக்ட் ஆக விடாமல் நம்முடைய இருதயம் நிறைய கடினமாகி கிடக்கிறத நீங்கள் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? என் கூட இருக்கிறீங்களா? தேவனுடைய வல்லமையை ருசிக்க முடியல, தேவனுடைய மகிமையை ருசிக்க முடியல, தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை ருசிக்க முடியல. அது அப்படியே ஸ்டாப் ஆகிக்கிட்டே நின்றுட்டு இருக்குது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒட அந்த ஸ்ட்ராங் பகுதியை ஒட, எனக்கு நீ உன்னை அர்ப்பணிச்சிரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறத நீ பார்ப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த அக்கினி உனக்குள்ள ஃப்ளோ ஆகி வரும். அந்த சுகம் அளிக்கிற வல்லமை உனக்குள்ள ஃப்ளோ ஆகி வரும். அந்த விடுவிக்கிற வல்லமை உனக்குள்ள ஃப்ளோ ஆகி வரும். அப்போ நீ ஈஸியாக அந்த விடுதலை பெற்றுக்கொள்வேன். என் கூட இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். துள்ளி குதிச்சு வேகமாக எந்திரிச்சு நெல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியே ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை கம்ப்ளீட்டாக விடுவிக்க விரும்புகிறார். உங்களை மறுபடியும் கர்த்தர் கட்ட விரும்புகிறார்.